நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோன் சன்னாஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து 3 வகையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டைல் இட்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா வித்தியாசம், நம்ம புளிக்க வைக்கிறது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போகுது இதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டோ கோகோனட் டடியோ இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டின மாதிரி சாம்பார், சட்னி எல்லாமே இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி, நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டான சாம்பார் எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். இதுக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி ரைஸ் 1 கப் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உளுந்து போட்டும் பண்ணலாம், இல்லைனா வந்து தேங்காய் போட்டும் பண்ணலாம். இப்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம இதை கண்டிப்பாக ஊற வச்சாகணும். அப்போ தான் வந்து உளுந்தெல்லாம் ஊறும். ஸோ ஊறினதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி மிக்சியில் போட்டு தேங்காய் 1/2 கப் போட்டும் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிட்டு இதில் வந்து ஊற்றிடலாம் ஒரு பவுலில். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சம் சுகர் போட்டு லூக் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு 8 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதாவது வெதுவெதுப்பான தண்ணி, அது நல்லா ரைஸ் ஆகும். இதுதான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில், புளிக்க வைக்கிற ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடும். நீங்கள் கேட்கலாம் ஈஸ்ட் வந்து ஹெல்த்தி இல்லைன்னா. ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளிராக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஈஸ்ட் போடுவாங்க, அப்போ தான் அது புளிக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஈஸ்ட்டை போட்டு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் விட்டுறேன். அப்படியே கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரத்துலேயே நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஈஸ்டெல்லாம் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் இட்லி மாதிரி ஆகிடும். ஸோ சன்னாஸ் அப்படிங்கும்போது நாம் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்து மாவை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இதை க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன கப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற்றி வச்சிடலாம் மாவை. ஓவராக பீட் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதே சமயம் பீட் பண்ணாமே இருக்கக்கூடாது. ஸோ நம்மகிட்ட பெரிய கப் இருந்துன்னா பெரிய கப்பு, இல்லைன்னா சின்ன கப்பில் இது மாதிரி குட்டி குட்டி கப் இருக்கும் நமக்கு. நம்ம எப்படியுமே வந்து ரைஸு, குழம்பு, சாம்பார் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றது. ஸோ அதில் போட்டுக்கலாம். இல்லைனா கிளாஸ் இருக்குது உங்கள்கிட்ட, அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இட்லி பாத்திரத்துலேயே ஊற்றி வச்சிடலாம் துணி போட்டு. ஸோ இதில் ஸ்டீம் பண்ணணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 காம்பினேஷனில் பண்ணலாம். ஒன்று ரைஸ் போட்டு தேங்காய் போட்டு பண்ணலாம், ரைஸு உளுந்து போட்டு பண்ணலாம், இல்லைனா ரைஸு கோகோனட் டாடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபர்மெண்டட் வாட்டர் அது வந்து இருக்குது. ஸோ அதை ஊற்றியும் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 3-4 மெத்தடில் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஜ் கிரேவி எடுத்துக்கலாம், நான்வெஜ் கிரேவி எது வேணாலும் நீங்கள் சன்னாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் காட்ட போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் நீர் சட்னி, அந்த 3மே பெஸ்ட்டு காம்பினேஷன். 3 செய்ய டைம் இல்லைங்கும்போது ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சின்ன மினி ப்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பெரிய கப்பில் ஊற்றுனதையும் நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளேவர் ஆட் பண்ணியும் பண்ணலாம், தாளித்து சீசனிங் பண்ணியும் பண்ணி பாருங்கள். கேரட்டெல்லாம் போட்டு அதுவுமே நல்லா தான் இருக்கும். இதில் ஸ்டஃபிங் வைக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கூட வச்சு பண்ணலாம். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்விஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கூட நார்மல் இட்லி மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இதுலேயே தோசையும் பர்ஃபெக்டாக வரும், ஊத்தாப்பம் வரும், அதுக்கப்புறம் பணியாரம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.
கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். இன்கேஸ் நமக்கு இட்லி செய்ய டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மட்டும்தான் ஈஸ்ட்டு நம்ம உளுந்து எப்பம் போல் போட்டு பண்ணலாம். ஸ்பாஞ்சினஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் தேங்காய் போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1 கப்பெல்லாம் போட்டுறாதீங்க. 1/2 கப் தேங்காய் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஈஸ்டே போடல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு புளிக்க வைக்க விட்டீங்க அப்படின்னா அதுவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ இது 3மே பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதோட சேர்த்து நீங்கள் தக்காளி சட்னி எடுத்துக்கலாம். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் முதல்ல கொத்தமல்லி சட்னி, அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், புளி, பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெட்லேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தயிரோ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸோ பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் புதினா கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற அதே மெத்தடு தான். இதுக்கு துவரம்பருப்பும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பாசிப்பருப்பும் போடலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம மூடி ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த துவரம்பருப்பு நல்லா வெந்துடும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பருப்பு தெரியும், ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போது 1 இன்ச் புளியை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். இந்த அவரைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதனோட எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் நார் இருக்குது, அதையே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ண மாட்டோம். இது முழுசாவாக போட போகிறோம். கிராமத்தில் முழுசாக போட்டு பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய், கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதான் இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி விட்டு பண்ணுறது சாம்பார் இது. அதனால நம்ம இப்படி போடுறோம். இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா சாம்பார் பொடி இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணுறது கிராமத்தில் சாதாரணமாக பண்ணுவாங்க. ஸோ அதில் மிளகு, ஜீரகம்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த சாம்பார் கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இப்போ மிக்சியில் போட்டுட்டு இது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப முக்கியமானது வெந்தயத்தை தனியாக அரைச்சிக்குங்க. இதெல்லாமே தனியாக பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், கறிவேப்பிலை, உங்களுக்கு தேவையானது வரமிளகாய், பச்சை மிளகாய், எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே போட்டுட்டு நல்லா நீங்கள் வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கங்க. நான் உப்பு போட்டுட்டு வெந்தய பொடி போடுறேன், அந்த வறுத்து அரைச்ச வெந்தய பொடி.
நீங்கள் வந்து முன்கூட்டியே வறுத்து அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, இதில் முக்கியமானதே தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் போட்டுற வேணாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி டாமினேட் பண்ணாது அந்த சாம்பாரை. ஸோ நல்லா இதையும் சாஃப்டாக வதக்கணும். நம்ம குக்கர் அப்படிங்கும்போது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் வந்து கண்டிப்பாக வதக்கணும் தக்காளியை. இப்போது நான் வந்து அவரைக்காய் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குங்க. அந்த ஆயில் அந்த மசாலாவோட சேர்ந்து அவரைக்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசனையாக இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். எல்லாமே வறுத்தரைச்சி போடுறதுனால நம்ம ரொம்ப மசாலாலாம் போட வேணாம். இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இதை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொதி வரட்டும். இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அந்த அவரைக்காய். ரொம்ப சாஃப்டான அவரைக்காய் வாங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போது அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும், புளி ஊற்றணும். இது பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம திரும்ப வந்து கொதிக்க வைக்கணும். சீக்கிரமாகவே கொதிச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்தில் பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் பருப்பை போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி அது ஒரு மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். நார்மல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் திரும்ப தேவையான அளவு கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் கொதிக்க விடுறேன். சாம்பாரெல்லாம் சேர்ந்து பருப்பு காயெல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இதில் வந்து வெல்லம் போட மாட்டேன். கொங்குநாடு கிராமத்தில் ஒரு சில டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். புளி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வெல்லம் போட்டுக்குங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இது எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 2 இல்லைனா 3, இஞ்சி, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, புளி தண்ணி. ஸோ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கறிவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். ஸோ பட்டர் மில்கெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் பொங்கல், ஒயிட் ரவா உப்புமா, ரவா தோசைக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், பெருங்காயம், கறிவேப்பிலை, தேவைப்பட்டால் வரமிளகாய் நீங்கள் போட்டு கூட இதில் போட்டுடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் ஒன் இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.